மிட் டேர்ம் எலெக்ஷன் கொண்டு வர்றாங்க. அந்த டேர்ம் இஸ் ஈக்குவலன்ட் டு தி ரிமைனிங் டேர்ம். 2034க்கு பிறகு ஒரு சட்டமன்றத்துல ஆட்சி கலைக்கப்படுதுன்னா நடக்கக்கூடிய மிட் டேர்ம் எலெக்ஷன் என்பது அந்த 5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய கேப் தான் அந்த எலெக்ஷனா இருக்கும். 2034 தமிழ்நாடு எலெக்ஷனுங்கன்னா 2039 வரைக்கும் 37 ஆட்சி கலைஞ்சிருச்சு. 37 நடக்கக்கூடிய மிட் டேர்ம் எலெக்ஷன் 2 வருஷத்துக்கு தான் அந்த எலெக்ஷன் இருக்கும். அதே கனிமொழி அக்கா சொல்ற அதே லாஜிக்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ இடத்துல எலெக்ஷன் நடந்த பிறகு அரசியல் கட்சிகள் அவர்களாகவே ஒரு புதிய எலெக்ஷனுக்கு தள்ளுறாங்க நம்மளே. அதே லாஜிக் கனிமொழி அக்கா அங்கேயும் சொல்லணும் இல்லைங்கண்ணா, தள்ளுறாங்க. ஆனா இல்லைங்கண்ணா, ஓட்டு போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்ம முன்னாடி பண்ணல. 2034 இருந்து நடக்கக்கூடிய தேர்தல் தெரியும். இது 5 ஆண்டுகள் தான். ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல் காரணங்கன்னா அடிப்படையில இதை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான். இப்ப 2037 ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அது 2 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுதான் மக்கள் ஓட்டு போட போறாங்க. அந்த 2037 தேர்தல போடுறவங்க அது எலெக்ஷன் நடக்காதுங்கண்ணா. என்ன இல்லைங்கண்ணா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் இல்லைங்கண்ணா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் பல விஷயங்கள் தெளிவா சொல்லுது. 6 மாத காலம் தான் அடுத்த எலெக்ஷனுக்கு நேரம் இருக்குன்னா எலெக்ஷன் நடத்த போறது இல்லை. 1 வருடம் தான் இருக்குன்னா அதான் நம்ம 1 வருஷம் 3 மாசம் 1 வருஷம் 6 மாசம் நம்ம இழுத்துக்கலாங்கண்ணா. பட் ஒரு விஷயத்தை நம்ம